ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். வரக்கூடிய சனி பெயர்ச்சியில் பெட்டி பெட்டியாக பணத்தை அள்ளப் போகும் டாப் 5 ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சனி பெயர்ச்சி எப்போ வருகின்றது அப்படிங்கிறத பார்த்துலாம். விஸ்வாவசு ஆண்டின் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 6/3/2026 மாசி 22ஆம் தேதி மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:56 முதல் 8:26 மணிக்குள் சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து குரு பகவானின் வீடான மகர ராசிக்கு செல்கிறார். இதன் மூலம் ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் பண வரவும் அதீதமாக கிடைக்க போகின்றது. அப்பேற்பட்ட ராசிகளில் முதல் ராசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்காரர். மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்காரர்களுக்கு இதுவரை சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருந்ததால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு மற்றும் நிதி விஷயத்தில் பற்றாக்குறை இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அதே போல பொருளாதாரத்திலும் சிறு சிறு பண வரவுகள் இருந்தாலும் தேவையற்ற விரயங்கள் கடன் தொல்லைகள் இருக்கும். அதே போல உடல் நலத்திலும் வயிறு பிரச்சனைகள் மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான கோளாறுகள் மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். வேலையிலும் பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம், பொறுப்புகள் அதிகரிப்பு மற்றும் கல்வியில் தடைகள் சவால்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருந்திருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் கஷ்டம் அனைத்துமே புரியாத கவலைகள் என தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கும். இந்த நிலைகள் அனைத்தும் மாறப்போகின்றது உங்களுக்கு. மகர ராசிக்காரர்கள் குறிச்சு வச்சுக்கோங்க, இந்த மார்ச் 6ஆம் தேதிய 7.5 சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபடுவதால் ராஜயோகம் பலன்கள் கிடைக்கப் போகின்றது. தைரியம் மற்றும் சகாயம் ஸ்தானத்தில் சனி வருவதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிட்டும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும். தொழிலில் அதீத லாபம் கிடைக்கும். இதுவரை பட்ட அவமானங்கள் அனைத்தும் திருப்பி செலுத்த வேண்டிய காலமாகவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்க போகின்றது. இரண்டாவது ராஜயோகத்தை பெறப்போகும் ராசிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர். மிதுன ராசிக்காரர்களுக்கு இதற்கு முன் சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருந்தார். அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒரு சலசலப்பு, உறவுகளிடையே பிரிவு, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு இழுபறியான சூழலை உருவாக்கி கொண்டே இருப்பார். இந்த நிலை மாறப்போகின்றது. வரக்கூடிய சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் பெயர்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி கர்ம சனி காலம் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. இது உங்களுக்கு தொழில் ஸ்தானமாகும். உங்கள் பதவி உயரப் போகின்றது. வேலையில் இருந்த இழுபறிகள் நீங்க போகின்றது. உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது. மேலும் உங்கள் வியாபாரத்தில் அதீத லாபம் கிடைக்க போகின்றது. இந்த 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சிக்கு பிறகு அதீத கோடீஸ்வர யோகத்தை பெறப்போகும் ராசிகள்ல இந்த மிதுன ராசி கட்டாயம் இருக்கின்றது. உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை சேமிப்பாக மாற்றும் போது வருங்காலம் இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். டாப் 3 ராசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அதில் ஒரு இழுபறி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை முடிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டப்பட்டு முடிச்சாலுமே அதற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கும். குடும்பத்திலையும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்திருப்பீங்க. அந்த நிலைகள் அனைத்தும் மாறப்போகின்றது. உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் மிகப்பெரிய யோகம் உண்டாக போகின்றது. ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமைகின்றார். தொட்டதெல்லாம் பொன்னா போக போகின்றது. எந்த ஒரு நேர்மையான தொழில் செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் லாபம் இரட்டிப்பாகும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க போகின்றது. இந்த ஒரே ஒரு விஷயத்துல தான் நீங்க கவனமா இருக்கணும். உங்களுடைய குழந்தைகளின் கல்வி விஷயத்தில் சற்று அக்கறை காட்டுங்கள். இதை செய்தாலே போதும். இந்த 2.5 வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். டாப் 4 ராசிகள்ல விருச்சகம் ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனி நடைபெற்றிருந்தது. இதனால ஒரு வேலையில ஒரு இழுபறி, உரிய பாராட்டு கிடைக்காமல் மன உளைச்சல், மன குழப்பம் அதிகம் இருக்கும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு செயல் செய்வதற்கும் ஒரு பெரிய நாட்டம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்த இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சம சனியாக தொடர்கிறார்.
இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த மனக்குழப்பம் அனைத்தும் நீங்க போகின்றது. உங்கள் வேலையில் உள்ள இழுபறிகள் மாறப்போகின்றது. லாபம் இரட்டிப்பாக போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகின்றது. இதுவரை பிரிந்த உறவுகள் ஒன்று கூட போகின்றது. அது மட்டும் இல்ல, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு சனி பகவான் வர்றதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகப் போகின்றது. அது மட்டும் இல்ல, தொழில் விரிவுபடுத்த நினைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலமாகவே அமைய போகின்றது. இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் சற்று கவனமா இருக்கணும். எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போதும் வீட்டில் உள்ள பெரியோர்களின் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லதாகவே அமையும். டாப் 5 ராசிகள்ல 5வது ராசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் ராசிக்காரர். கடக ராசிக்காரர்கள் அஷ்டம சனியிலிருந்து விடுபட போகின்றார். இந்த அஷ்டம காலம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்ல அதீத லாபம் இருந்திருக்காது. வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்திருக்கும். திடீர்னு ஒரு பயம் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது? அப்படிங்கிற பய உணர்வு உங்களுக்கு அதீதமாகவே இருந்திருக்கும். குடும்பத்தில் ஒருவித குழப்ப நிலைகள் இருந்திருக்கும். எதிலயுமே பெரிய நாட்டம் இல்லாம, பெரிய சந்தோஷம் இல்லாம இருந்து கொண்டிருந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தப் போகின்றது. உங்களுக்கு சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கிய சனியாகவே வருகின்றார். இதன் மூலம் இவ்வளவு நாள் இருந்த மனக்குழப்பம் தீரப்போகின்றது. உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்காதுன்னு நீங்க ஏங்கிட்டு இருந்தீங்களோ அது அனைத்துமே உங்களுடைய முயற்சியின் காரணமாக ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்க போகின்றது. தொழிலில் நீங்கள் நினைத்த லாபம் கிடைக்கப் போகின்றது. உங்கள் நினைத்த கோவிலுக்கு சென்று ஆன்மீக பயணம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிய போகின்றது. நீங்கள் நினைத்த தெய்வங்களின் அனைத்து அருள் கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த 5 ராசிக்காரர்களுமே இந்த சனி பெயர்ச்சி நல்லா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இந்த ஒன்றை செஞ்சே ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த 2யுமே நீங்க தொடர்ந்து செய்யும்போது உங்கள் வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாகவே இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் முருகா அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, உங்க ராசி என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.